வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மதுரையில் அருள்பாலிக்கும் அன்னை மீனாட்சியை பற்றியும் சுந்தரேஷ பகவானை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில். இந்த கோவில் கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் ஒன்றொன்றும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டு மிக அழகாக காட்சியளிக்கிறது. இந்த மதுரை மாநகரத்துக்கே பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களோட இந்த கம்பீரமாக காட்சியளிக்கும் அன்னை மீனாட்சி உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாகும். மிக பெரிய கோவிலாக கருதப்படும் இந்த கோவிலில் 1600 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இங்கு 12 கோபுரங்கள், தங்கத்திலான கோபுரங்கள் 2 என 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் 4 பிரம்மாண்டமான வெளிப்புற கோபுரங்கள் அமையப்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் 9 நிலைகள் கொண்டவை ஆகும். இந்த 4 கோபுரங்களும் ராஜகோபுரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சன்னதியே முதன்மையாக உள்ளது. அம்மனை வணங்கிய பிறகே ஈசனை வழங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனதால் பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டியனின் களவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாக கருதப்படுகிறது. மதுரையை ஆண்டு வந்த மலையத்வச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தார்கள். பல்வேறு யாகங்களை செய்தனர். பிறகு பிரம்மன் உபதேசித்ததன் பேரில் புத்திரகாமேஷ்டி யாகம் மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே இன்று அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தையை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினார்கள். அப்பொழுது ஈசன் அசரீரியாக, மன்னா மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தாடதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும் பொழுது மிகுதியாக உள்ள தனம் ஒன்று மறைந்துவிடும் என்று கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். தாடதகையாக இருக்கும் இந்த மீனாட்சி அன்னை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியானாள். செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள். பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தாடதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றாள். பிறகு பெரும் படையுடன் சென்று கைலையம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்த பூதப்படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்களத்துடன் அங்கே எழுந்தருளினார். அந்த பெருமானை தன்னெதிரே கண்டதும் தாடதகை பெண்ணுக்கே உரிய அம்சம் மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை நெறியில் நாணி தலைகுனிந்தாள். அவரது 3வது தனங்களில் ஒன்று மறைந்தது. இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு 8ஆம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார். அதன்படியே தாடதகை மதுரையை அடைந்து மகளிர் அட்ட மங்களத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள். இறைவனுக்கும் தாடதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர். மேலும் பல நாட்டு மன்னர்கள் திரண்டு வந்திருந்தனர். பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தாடதகையை மணர்ந்தார். சுந்தரபாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்ரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறை வடிவாயினர் என்பது இந்த தல வரலாறு. இந்த அன்னை மீனை ஒத்த கண்களை உடையவளாக உள்ளதால் இவள் பெயர் மீனாட்சி என்றாயிற்று. இந்த அன்னை இதனால் பெண்களின் தெய்வமாகிய இவள் கருதப்படுகிறாள். தங்களின் மஞ்சள் குங்குமம் நிலைக்க தைரியமாக பேச மீனாட்சியே கதி என பக்தர்கள் தவம் கிடக்கின்றார்கள். கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கும் அன்னை காண கண்கோடி வேண்டும். இவரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒரு குடும்பத்தில் பெண்கள் கைவோங்கி இருந்தால் அந்த வீட்டில் மீனாட்சி ஆட்சி நடக்கிறதா என்ற பேச்சு வழக்கில் உள்ளது. அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் புகழ் இன்றளவும் கொடிகட்டி பறக்கின்றது. இந்த கோவில் 274 சிவாலயங்களில் 192வது தேவார தலமாகும். அம்மனின் சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி ஷாமலா சக்தி பீடமாகும்.
இங்குள்ள பொற்றாமரை குளமானது நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவன் தமது சூலத்தால் பூமியில் ஊன்றி உண்டாக்கியதே. கோவிலுக்குரிய தீர்த்தங்களில் முதன்மையானது இந்த பொற்றாமரை குல தீர்த்தம். சிவகங்கை என்னும் பெயர் பெற்றது. இந்திரன் தான் பூஜிப்பதற்கு பொன் தாமரை பெற்ற இடம் இதுவே. இந்த குளத்தில் அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலம், வியாதிபதம் ஆகிய புண்ணிய காலங்களில் நீராடி இறைவனை பூஜிப்பதால் வேண்டும் சித்திகளை பெறலாம் என்பது ஒரு ஐதீகம். இந்த குளத்தை சுற்றி சிவனின் 64 திருவிளையாடல்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இப்ப இந்த கோவிலோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்பவனமான மதுரையில் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாப விமோசனம் பெற்றான். இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினான். இதனால் தற்போது இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் அன்னை மீனாட்சி அம்மனின் சிலை முழுவதும் மரகதக்கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கப்படுகிறது. அதனாலோ என்னவோ இந்த தலத்தை தரிசித்தாலே, பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் சுவாமி சன்னதி நுழையும் பொழுது வலப்புறத்தில் இருக்கும் நடராஜர் சிலை மற்ற கோவில்களை இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதிலாக வலது காலை தூக்கி நடனமாடுகிறார். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த பொழுது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றாயே, எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளில் ஒன்றான வெள்ளி சபை ஆகும். இந்த கோவில்ல நடராஜர் கால் மாறி ஆடிய காரணம் என்னன்னா, மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்று திருமணத்தில் தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்டார்கள். அதில் பதஞ்சலி மகரிஷியும் வியாக்கிரபாதரும் அடங்குவர். திருமணத்திற்கு வந்திருந்தவர்களை உணவு அருந்துவதற்காக சிவனும் மீனாட்சியும் அழைத்தனர். அப்பொழுது பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் சிவனிடம், இறைவா, நாங்கள் இருவரும் தங்கள் பொன்னம்பல நடனத்தை பார்த்த பின்புதான் உணவு அருந்துவோம் என்று கூறினார். இதை கேட்ட இறைவன் இவர்களின் நியமத்தை காக்கும் பொருட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே திருநடனம் புரிந்து அருள்பாலிக்க வெள்ளியம்பலத்தை ஏற்படுத்துகிறார். இந்த வெள்ளியம்பலத்தில் நடனமாடிய இறைவன் திருநடனத்தை கண்ட பின் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் உணவு அருந்துகின்றனர். இந்த வெள்ளியம்பல நடராஜர் திருநடனம் புரியும் மதுரையை ஆண்ட விக்கிரம பாண்டியன் மகன் ராஜசேகர பாண்டியன் என்பவன் ஆய கலைகள் 64இல் 63 கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தான். மீதி ஒரு கலை நடனம். இந்த நடனமானது நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருப்பதால் நாம் எப்படி கற்பது என நினைத்தான். இதே காலத்தில் வாழ்ந்த கரிகால சோழன் என்ற மன்னன் 64 கலைகளையும் கற்றவன் என்ற விஷயத்தை ஒரு புலவன் பாண்டியனிடம் தெரிவித்தான். உடனே பாண்டியனும் நடனம் கற்று முழுமையாக தேர்ச்சி பெறுகிறான். இப்படி நடனம் கற்கும் பொழுது உடம்பெல்லாம் வலிப்பதால் நடனக்கலை எவ்வளவு கஷ்டம் என்பதை உணர்கின்றான். 64 கலைகளையும் கற்ற திருப்தியில் மதுரை வெள்ளியம்பல நடராஜரிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறான். அப்பொழுது நடனம் கற்பதே கஷ்டமாக இருக்கும் பொழுது காலம் காலமாக வலக்கால் ஊன்றி இடக்கால் தூக்கி நடனமாடக் கொண்டிருக்கும் நடராஜருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறான். இதை யாரிடம் கேட்பது? முன் காலங்களில் வாழ்ந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் இதை பற்றி பேசாமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி சிவனிடம் கேட்பது என நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். இந்த நிலையில் ஒரு சிவராத்திரி திருவிழா வருகிறது. மன்னன் 4 கால பூஜை முடித்துவிட்டு நடராஜரின் எதிரில் நின்று ஒரே காலில் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவா, எனக்காக கால் மாறி ஆடக்கூடாதா என வருந்தி கேட்கிறான். சிறிது நேரம் கழித்து கண்விழித்து பார்க்கின்றான் ராஜசேகர பாண்டியன். அப்படியே மெய்சிலிர்த்து விடுகிறான். காரணம், பக்தனுக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி ஆடுகிறார் நடராஜ பெருமான். இப்படி பலவாறாக பாடி துதித்து மகிழ்ந்து ஆனந்தத்தில் அழுது விழுந்து தொழுது எனக்காக கால் மாறி ஆடிய பெருமானே, இந்த திருக்கோலத்தில் மதுரையிலே இருந்து வரும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்ற வரமும் வாங்கிவிடுகிறான். அன்றில் இருந்துதான் மதுரை வெள்ளியம்பல நடராஜர் கால் மாறி ஆடும் தரிசனம் கொடுக்கிறார். மதுரையை அபிஷேக பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில்
உலக நாயகனான சோமசுந்தர கடவுள் சித்தர் வடிவம் எடுத்து மதுரையில் எல்லா பகுதியையும் சுற்றி வருகிறார். அப்பொழுது அவர் கிழவனை குமரனாக்கியும் ஆணை பெண்ணாக்கியும் இரும்பை தங்கமாக்கியும் முடவனை நடக்க வைத்தும் ஊமையை பேச வைத்தும் ஊசியை நிறுத்தி அதன் மேல் கால் பெருவிரலால் ஆடியும் பல சித்து விளையாட்டுகளை செய்து காட்டி மதுரை மக்களை வியப்பில் ஆழ்த்தினார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அபிஷேக பாண்டியன் இவரை அரண்மனைக்கு அழைத்து வர ஆள் அனுப்பினான். வந்தவர்களும் இவரது சித்து விளையாட்டை பார்த்து பிரமித்து போய் விடுகின்றனர். அழைக்கச் சென்றவர்கள் வராமல் போகவே தன் அமைச்சரை அனுப்பி சித்தரை அழைக்க அனுப்பினார். ஆனால் சித்தரோ, அரசனால் எனக்கு என்ன பயன், என்னை பார்க்க வேண்டுமானால் அரசனை வரச் சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பிவிடுகிறார். மன்னன் தன்னை பார்க்க வருவதை அறிந்த சித்தர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்று வாயு மூலையில் யோக நிஷ்டையில் அமர்ந்து கொள்கிறார். அரசனுடன் வந்த ஆட்கள் சித்தரின் நிஷ்டையை கலைக்க முடியவில்லை. கலைக்க சென்றவர்கள் கைகளில் தூக்கிய நிலையிலேயே நின்றுவிட்டது. அதிர்ந்து போனான் அரசன். சித்தரிடம் பணிவிடம், சித்தர் பெருமானே, தாங்கள் இப்படி அமர்ந்து கொண்டால் எப்படி? தங்களுக்கு ஏதாவது தேவையென்றால் கேளுங்கள். அத்துடன் நாங்கள் உண்மையிலே சித்தர்தான் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கூறினான். சித்தர் உருவில் இருந்த சோமசுந்தரர் நிஷ்டையிலிருந்து கண்விழித்து, அரசனே, நான் தான் அனைத்தும், நானே ஆதியும் அந்தமும், எங்கும் சஞ்சரிப்பவன். தற்பொழுது இங்குள்ள மக்களுக்கு சித்து விளையாட்டை காட்டி அவர்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கும் என் பெயர் எல்லாம் வல்ல சித்தர் என்றார். ஆனாலும் நம்பிக்கை இல்லாத அரசன், தாங்கள் எல்லாம் வல்ல சித்தர் என்றால் இந்த கரும்பை இங்குள்ள கல்யாணையை தின்ன செய்யுங்கள் என்றார். சித்தரும் அமைதியுடன் அருகிலிருந்த கல்யாணையை பார்த்து கண் அசைக்க யானை சடார் என அரசரிடமிருந்த கரும்பை தின்றது. அத்துடன் அரசன் கழுத்திலிருந்த மாலையையும் பறித்தது. பதறிய சேவர்கள் சித்தரை அடிக்க வந்தனர். சித்தர் சைகையால் அடிக்க வந்தவர்கள் சித்திரம் போல ஆனார்கள். உண்மை நிலையறிந்த அரசன் சித்தரின் காலில் விழுந்து வணங்கி, எம்பெருமானே, அறியாமல் செய்த பிழையை பொறுத்து மன்னித்தருள வேண்டும். சித்தரும் மன்னித்து, நான் இங்கேயே வீற்றிருந்து மக்களுக்கு வேண்டியதை வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு தேவையானதை கேள் என்றார். இறைவா, எனக்கு புத்திரபாக்கியம் தந்துருள வேண்டும் என்றான். எல்லாம் வல்ல சித்தரின் அருளால் அரசனுக்கு விக்கிரமன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. மதுரையில் சிவனுக்கு திருத்தொண்டு புரிந்து வரும் வணிகர் குலத்தில் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் மூர்த்தி நாயனார். இவர் இந்த தலத்தில் தினமும் சந்தனத்தை அரைத்து கொடுக்கும் திருப்பணியை தமது கடமையாக கொண்டிருந்தார். வீரம் விளையாடும் மதுரையில் கோழை ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். இதுதான் சமயம் என்று பகையரசனான கர்நாடக மன்னன் பாண்டிய மன்னன் மீது படையெடுத்து பாண்டியனை முறியடித்து மதுரையை தனக்கு தலைநகரமாக ஆக்கி கொண்டான். பகையரசன் சமண சமயத்தை சார்ந்தவன். சமண மதமே சிறந்தது நினைத்து சைவ அடியார்களுக்கு சிரமங்களை கொடுத்து தன் நாட்டிலிருந்து சமண பிரச்சாரர்களையும் குருமார்களையும் வரவழைத்து சமண மதத்தை பரப்பினான். சைவத்தை வளர விடாமலும் சிவ ஆலயங்களுக்கு திருப்பணி செய்ய விடாமலும் தடுத்தான். இந்த நிலையில் சொக்கநாதருக்கு சந்தனம் அரைக்கும் மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டைகள் கிடைக்காதவாறு செய்து அவரது திருப்பணியை தடுக்க முயற்சித்தான். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவனுக்கு தாம் செய்யும் திருத்தொண்டில் மட்டும் தவறாமல் செய்து கொண்டே வந்தார் மூர்த்தி நாயனார். ஒரு நாள் சந்தன கட்டையை பகலெல்லாம் மதுரை முழுவதும் சுற்றி அலைந்து தேடியும் கிடைக்காமல் இறுதியில் வேதனையோடு கோவிலுக்குள் வந்தார் நாயனார். சிவநாமத்தை துதிக்கத் தொடங்கினார். அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் பிறந்தது. சந்தன கட்டைக்கு பதிலாக தன் முழங்கையை அரைக்கலாம் என்று நினைத்து சிவனை தியானித்து கொண்டே கல்லில் தமது முழங்கையை வைத்து தேய்க்கத் தொடங்கினார். தோல் தேய்ந்தது, ரத்தம் பீரிட்டது, எலும்பு நரம்பு நைந்து வெளிப்பட்டன. மூர்த்தி நாயனார் எதை பற்றியும் எண்ணம் வேதனையும் பொருட்படுத்தாமல் அரைத்து கொண்டே இருந்தார். சிவபெருமான் பக்தனின் பரம சேவையை மகிழ்ந்து பக்திக்கு அடிமையானார். அதற்கு மேல் தொண்டரை சோதிக்க விரும்பவில்லை. அன்பும் பக்தியும் மேலிட எமக்கு செய்த திருத்தொண்டு முன்போல தடையின்றி நடைபெறும். கர்நாடக மன்னனை வென்று அரசு பெற்று புகழ் பெறுவாய். இறுதியில் எமது திருவடி சேர்வாயாக என்று அருள்வாக்கு கூறினார். உடனே அவரது கை பழைய நிலைமைக்கு வந்தது. கர்நாடக மன்னனின் ஆயுளும் அன்றோடு முடிவுற்றது. சமணரின் ஆதிக்கமும் அழிந்தது. முன்போல சைவம் தழைத்தது. மன்னனுக்கு வாரிசு இல்லாததனாலும் அரசு மரபினர் யாரும் இல்லாததனாலும் நாட்டை ஆள வழக்கப்படி யானையிடம் மாலை கொடுத்து யானை யார் கழுத்தில் மாலை போடுகிறதோ அவரே மன்னர் என அமைச்சர்கள் தீர்மானித்தனர். யானையும் மாலையோடு சென்று சிவனை வழிபட்டு கொண்டிருந்த மூர்த்தி நாயனாரின் கழுத்தில் போட்டது. அமைச்சரும் மூர்த்தி நாயனாரே மன்னராக அழைத்தனர். ஆனால் அவரோ, எனக்கு பொன்முடி மாலையெல்லாம் தேவையில்லை, அதற்கு பதில் உத்ராட்சமும் சடைமுடியும் விபூதி பட்டையும் உடனே அரசாள்வேன் என்று கூறி கோவிலுக்குள் சென்று சிவனை வழிபட்டு இறைவன் விருப்பப்படி நாட்டை ஆண்டார்.
இவரது ஆட்சியில் மக்கள் வாழ்வு மலர்ந்தது. இந்த பூமியில் புகழ்பெற்ற நாயனார் நீண்ட நாள் ஆட்சி செய்து பின் சிவன் அடியை சேர்ந்தார். இந்த கோவிலுக்குள் உள்ள சிலைகளும் பொற்றாமரை குளமும் விமானங்களும் சிற்பத்திறனில் சிறந்து விளங்குகின்றன. மூர்த்திகளில் உருவங்களும் பேசாத பேச்சில் பேசும் சிவ தூண்களும் சிலைகளும் இசைப்பாடும் இலக்கிய பாடல்களும் சுதைகளும் சித்திரங்களும் ஆங்காங்கு தீட்டப்பெற்று திருவிளையாடல்களை நடித்து காட்டும் நாடக சிற்பங்களும் நடனச் சிலைகளும் உள்ளன. எனவே முத்தமிழுக்குரிய இயல் இசை நாடகங்களை காட்டும் கலைக்கோவிலாகவும் இந்த மதுரை கோவில் திகழ்கின்றது. மீனாட்சி அம்மன் கோவிலும் பொற்றாமரை குளமும் சங்க காலத்திற்கு முன்பே, அதாவது 2300 முதல் 3600 ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டது. அதன்பின் கோபுரங்களும் மற்ற சன்னதிகளும் கட்டப்பட்டன. இப்போ இந்த கோவிலோட பிரார்த்தனையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இங்குள்ள மீனாட்சி அம்மனை வழங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும். கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை அம்பாளை வேண்டினால் அமைகிறது. வேண்டும் வரமெல்லாம் தருளும் அன்னையாக மீனாட்சி இருப்பதால் இந்த தலத்தில் பக்தர்கள் தங்கள் எல்லா விதமான வேண்டுதல்களையும் அம்பாளிடம் வைக்கின்றனர். தாய் உள்ளத்தோடு அன்னையும் அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வருவதால் தான் உலகம் முழுவதும் தனக்கு பக்தர்கள் உள்ளவளாக அன்னை மீனாட்சி விளங்குகிறாள். இங்குள்ள இறைவன் சொக்கநாதரை வணங்கினால் மனதுக்கு அமைதி கிடைக்கும், முக்தி கிடைக்கும். இங்குள்ள சுவாமி பிரகாரத்தில் அமர்ந்து தியானம் செய்யலாம். அத்தனை அமைதி வாய்ந்த ஓம் என்ற நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு ஒலிக்கும் அளவுக்கு மிகவும் நிசப்தமான பிரகாரம் அது. இங்கும் எப்பொழுதும் பக்தர்கள் தியானத்தில் அமர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். இந்த கோவிலோட நேர்த்தி கடன் என்னன்னா, சுவாமிக்கு பால், எண்ணெய், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். விரதம் இருந்து தான தர்மம் செய்தல், வேள்வி புரிதல், தவம் செய்தல், தியானம் செய்தல் ஆகியவை இந்த தலத்தில் பன்மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அத்தனை சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம். அம்பாளுக்கு பட்டுப்புடவை சாத்துதல், சுவாமிக்கு உலர்ந்த தூய ஆடை அணிவித்தல், தங்களால் முடிந்த அபிஷேக ஆராதனைகள் இங்கு இறைவனுக்கு அம்மனுக்கும் பக்தர்களால் செலுத்தப்படுகிறது. இந்த கோவிலில் இந்திரன், வருணன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம். இது சிவஸ்தலம் என்றாலும் கூட 64 சக்தி பீடங்களிலும் மீனாட்சி சக்தி பீடம் முதல் பீடத்தை பெற்றுள்ளதால் எல்லா பூஜைகளும் அன்னை மீனாட்சிக்கே முடிந்த பிறகே சிவபெருமானுக்கு நடைபெறுகின்றன. ஈசனே தருமி என்ற புலவருக்காக இறைவனராக வந்து தமிழை ஆராய்ந்த இடம். நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட ஸ்தலம். நக்கீரர் வாழ்ந்த இடம். முருகன் திருவருளால் ஊமை தம்மை நீக்கிய குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றியதும் திருவாதவூருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயரை கொடுத்ததும் இத்தலத்தில்தான். பானபத்திரருக்கு பாசுரம் எழுதி கொடுத்து சேரனிடம் இறைவன் நிதி பெற வைத்த தலம். ராமன், லக்ஷ்மணன் மற்றும் பிற தேவர்களும் முனிவர்களும் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலம். ஞானசம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவத்தை பாண்டிய நாட்டில் நிலை பெற செய்த ஸ்தலம். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற பெருமான் வாழ்ந்த இடம். எப்பொழுதும் திருவிழாக்கள் நடந்த வண்ணமே இருக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். ஒரு முறை திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. வலி நீங்க மீனாட்சி தெப்பக்குளம் கட்டுவதாக நேர்ந்து கொண்டாராம். அப்படி தெப்பக்குளம் தோண்டும் பொழுது பிரம்மாண்டமான பிள்ளையார் கிடைத்தாராம். அவரை சுவாமி சன்னதி செல்லும் வழியில் தெற்கு நோக்கியபடி முக்குருணி விநாயகர் என்ற திருநாமத்துடன் பிரதிஷ்டை செய்தார். இவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி அரிசியில் ஒரே கொழுக்கட்டையாக செய்து படைக்கிறார்கள். இந்த கோவிலில் நடக்கும் திருவிழாவான சித்திரை மாதம் வளர்பிறையில் நடக்கும் 12 நாள் விழாவில் முதல் நாள் கொடியேற்றம், பின் ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வாகனங்களில் வீதி உலா வருவர். 8ஆம் நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், செங்கோல் வழங்கும் வைபவம். 9ஆம் நாள் மீனாட்சி திக்விஜயம். 10ஆம் நாள் மீனாட்சி திருக்கல்யாணம். 11ஆம் நாள் தேர் திருவிழா. 12ஆம் நாள் தீர்த்த விழா. வைகை ஆற்றில் அழகர் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி தருவதுடன் சித்திரை திருவிழாவும் முடிவடையும். வைகாசியில் 10 நாள் வசந்த விழா, திருஞான சம்பந்தர் விழா, ஆணியில் ஊஞ்சல் விழா, ஆடியில் முளை கொட்டு விழா. அடுத்து 12 நாள் நடக்கும் ஆவணி மூல பெருவிழாவில் கருங்குருவிக்கு உபதேசம், நாரைக்கு முக்தி தந்தது, மாணிக்கம் விற்ற லீலை, தருமிக்கு பொற்கிழி வழங்கியது, உலாவக்கோட்டை அருளிய லீலை அங்கம் வெட்டியது, வளையல் விற்றல், குதிரை கயிறு மாற்றிய லீலை, பிட்டுக்கு மண் சுமந்தது, விறகு சுமந்த லீலை ஆகியவை இடம்பெறும். புரட்டாசி நவராத்திரி விழா. ஐப்பசியில் 6 நாள் கோலாட்ட உற்சவம், அபிஷேகம். கார்த்திகையில் தீபம், 1008 சங்க அபிஷேகம் நடக்கிறது. மார்கழியில் மீனாட்சிக்கு 4 நாள் தைலக்காப்பு உற்சவம்.
தை மாதம் சங்கராந்தி அன்று கல்யாணைக்கு கரும்பு தந்தருளிய லீலை, வலைவீசறியுள்ள திருவிளையாடல், தைப்பூசத்தன்று வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்பத்தில் உலாவரும் தெப்பத் திருவிழா நடக்கும். மாசி மகா சிவராத்திரி அன்று சஹஸ்ர சங்காபிஷேகமும் 4 கால பூஜையும் உண்டு. பங்குனி மாதத்தில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் செல்லும் திருவாப்புடையார் கோயிலுக்கு எழுந்தருள்வார். இத்தனை சிறப்புமிக்க மதுரையம்பதியை அனைவரும் சென்று வாழ்நாள் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.